அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபைண்டர். இந்த படத்தோட கதை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரிக்டாக படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தில் என்ன நடக்குதுன்னா ஒரு ஒரு அரசாங்க வக்கீல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு லெக்சரர் கொடுத்துட்ருக்காரு. அதாவது என்னென்னா அவங்களாம் படித்து முடிச்சிட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க. அவங்க வேலைக்காண்டி அவங்க லெக்சர் கொடுத்துட்ருக்காரு. இது மாதிரி கிரிமினல் கேஸெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் அதை இன்வெஸ்டிகேட் பண்ண தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, இப்போ இந்தியாவில் நிறையா பேர் அப்பாவிங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம அந்த அப்பாவிங்கள்லாம் கண்டுபிடிச்சி அவங்கள ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு அமைப்பு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறாரு. ஆனால் அப்பாவி யாருன்னு நமக்கு தெரிஞ்சாதானே அது மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டுருக்காங்க. உடனே அந்த ஸ்டூடெண்ட்டை 2 பேர் வெளியே ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி ஆரம்பிக்கிறாங்க. எதுக்குன்னா யார் அப்பாவி ஜெயிலுக்குள்ளே போனாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. அதுக்காண்டி அவங்க பேப்பர்லேயே விளம்பரம் கொடுக்குறாங்க. இது மாதிரி உங்கள் குடும்பத்தில் சேர்ந்த யாராவது அப்பாவிங்க கைது செய்யப்பட்டிருந்தாலும் ஜெயில தண்டனை அனுபவிச்சுட்ருக்காங்கன்னா அவங்கள பற்றி டீட்டெயில் கொடுங்க, நாங்கள் அவங்கள ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கேஸ்காண்டி வாதாடி அவங்க உண்மையாகவே நிரபராதியாக இருந்தால் நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்கள விடுதலை வாங்கி தரத்துக்கு நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே நிறையா பேர் அவங்ககிட்ட வராங்க. வந்ததே பாதி பேர் இவங்க போய் சொல்கிறாங்கன்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ தான் அந்த நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு ஒரு மீன் விற்கிற ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இது மாதிரி எங்கள் அப்பாவும் நிரபராதி தான், அவளை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் வேணால் சென்னை வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இவங்க கிளம்பி சென்னைக்கு போயிடுறாங்க. சென்னைக்கு போயிட்டு அந்த டீமை போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்கிறாங்க, இது மாதிரி நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா இது மாதிரி கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருந்தோம். மீன் பிடிக்கிறதா எங்களோட தொழிலாக இருந்தது. அப்போ என்னென்னா சீட்டு சேர்க்குறதா எங்கள் அப்பா வேலையில் இருந்துகிட்டு இருந்தார். எங்கள் அப்பா கூட சேர்ந்த ஒருத்தர் சீட்டு சேர்ந்த எல்லா காசையும் தூக்கிட்டு போயிட்டார். உடனே எங்கள் அப்பா மக்களுக்கெல்லாம் வாக்கு கொடுக்குறாரு. இது மாதிரி சீட்டுக்கு போன காசை தான் நான் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அவர் ஓட்டிகிட்டு இருந்த விசைப்படகு போட்டையும் வித்துடுறாரு. உங்கள் அப்பாவுக்கு மாமா ஒருத்தர் இருப்பார், அவரும் சேர்ந்து எப்படியாவது காசு தரேன்னு சொல்லிடுவாங்க. அதனால் என்ன ஆகுன்னு தெரியல, அவங்க மாமா என்னென்னா ஒரு கேஸுக்கு நான் ஆஜராக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மூலமாக நமக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்பாவையும் கூட சேர்த்து ஆஜராக வச்சுறாரு. அந்த கோர்ட்டுக்கு அந்த கேஸ் வருது. கேஸ் வந்தோடனே இவங்க தானே குற்றவாளி அப்படின்னு, நீங்கள் தானே பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவங்க 2 பேர்கிட்ட. ஆமாம், நாங்கள் 2 பேர் தான் பண்ணோம், எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க மாதிரி அவங்க பண்ணி காட்டுறாங்க. பண்ணி மாட்டதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது மாதிரி பாடி கடலில் தூக்கி போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் அவங்களுக்கு கேஸு போட்டு அவங்கள ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போனதுக்கப்புறம் அவங்க அந்த பொண்ணோட மாமா கொஞ்ச நாளே இறந்துறாரு. இவங்க அப்பா மட்டும்தான் ஜெயிலில் இருக்கார். என்ன கேஸ்னால் இவங்க 2 பேர் மேலே இவங்க 2 பேர் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஏரியா கவுன்சிலரை கடத்தி கொண்டு போய் அடித்து துன்புறுத்தி கடலை தூக்கி போட்டேன்னு சொல்லி அவங்க மாமா வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இதுதான் இவங்க மேலே போட்டிருக்க கேஸு. அவங்க மாமா சொல்லியிருக்காரு, நான் இவர்கிட்ட கைமாத்தா கொஞ்சம் காசு வாங்கியிருந்தேன், அதை அடிக்கடி கேட்கவும் அவரை நான் கடத்தினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த மூவ் ஒரு ஆட்டோவில் கடத்திருக்காங்க. ஆட்டோவில் கடத்துகிறப்ப இவங்க மாமாவோட முகத்தை அங்கே ஓடிட்டு இருந்த ஒருத்தர் பார்த்துருக்காரு. இவங்க மாமா அடையாளம் காட்டி இவங்க ஃபேஸை ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. இந்த கேஸை விசாரிக்கிறாங்க இவங்க டிடெக்டிவ் ஏஜென்சி. இவங்க அப்பா பக்கம் பேர் பீட்டரு. அவரை பற்றி விசாரிக்காங்க. ஊரில் அவரை பற்றி எல்லாம் நல்லா தான் சொல்லிட்டுருக்காங்க. இப்படியே இவங்க கடனை சீட்டு பிடிச்சவங்களாம் காசு கேட்க இவங்களோட அம்மாவும் கொஞ்ச நாள் சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. இந்த டிடெக்டிவ் ஏஜென்சி அதையும் கண்டுபிடிச்சி விசாரிக்கிறாங்க, ஏன் இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கவுன்சிலர் சைடு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இறந்ததுக்கப்புறம் அவங்களோட ஒய்ஃபு அந்த இடத்த காலி பண்ணிட்டு வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. அங்கே போய் விசாரிக்கிறாங்க. இது மாதிரி என் புருஷன் இறந்ததுக்கப்புறம் அவங்க பீரோவில் கொஞ்சம் பணம் இருந்தது, அதை தூக்கிட்டு என் பொண்ணை கூட்டிகிட்டு இந்த ஊருக்கு வந்துட்டேன். ஏன்னா என் பொண்ணோட படிப்பு காசு தேவைப்படணும், அதனால நான் இந்த ஊருக்கு வந்துட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போதான் அந்த கவுன்சிலர் அங்கே உள்ள சாமியாரை போய் அடிக்கடி பார்ப்பான்னு சொல்லி தெரிய வருது. இவர் போய் அந்த சாமியாருக்கு இடத்துல போய் விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது என்னன்னு தெரிய வருதுன்னா, அந்த சாமியார் மடத்தில் ஒரு ரூம் இருக்குது. அங்கே என்னென்னா அங்கே பணமும் நகையும் நிறையா ஒழிச்சு வச்சுருக்கதா தெரிய வருது. அதனால் இன்கம் டேக்ஸு ரைடு வருதுன்னு சொல்லி கேள்விப்பட்டோன்னே அந்த பணத்தையும் நகையெல்லாம் ஒரு வண்டியில் அந்த சாமியார் அனுப்பிச்சி வச்சுறாரு அப்படின்னு சொல்லி அங்கே வேலை செய்கிற ஒருத்தர் சொல்கிறாரு. இப்படி விசாரிச்சிருக்கப்போ அங்கே ஒரு ரவுடி இருக்கிறது தெரிய வருது. அவன் என்னென்னா ஊரில் இருக்காங்க மக்கள்கிட்ட அடித்து நிலத்தை வாங்குறது தான் அவனோட வேலை. இது மாதிரி ஒவ்வொரு நிலத்தெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறது அவனோட வேலை. ஒரு வேளை இவனாக இருக்குமான்னு சொல்லிட்டு அவன் கூட வேலை செய்கிற ஆளை போய் ஆளோட ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு போய் நம்ம ஜெயிலில் இருக்கேன் அவங்க அந்த பொண்ணோட அப்பாட்ட போய் காட்டுறாங்க. காட்டினதுக்கப்புறம் இவன் தான் உங்களை
தப்பு செஞ்சதை வந்து ஒத்துக்க சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமான்னு வந்து அவர் வந்து கை கட்டுறாரு. உடனே வந்து அந்த பக்கம் போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அவன்கிட்ட. இங்கே விசாரிச்சுட்டு இருக்கும்போதே வந்து அந்த ஆள் வந்து கோர்ட்டை வந்து சரண்டர் ஆகிடுறான். இது மாதிரி வந்து நானும் பீட்டரும் சேர்ந்தா வந்து கொலை பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லி சரண்டர் ஆகிடுறான். அதான் வந்து இந்த கேஸை வந்து நிழகர் ரவி வந்து எடுத்து வாதாடுறாரு. அவர் தான் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு ஜட்ஜு வக்கீல் இருந்தாருன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டூடெண்ட்டெல்லாம் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருந்தார். வக்கீல் தான் வந்து இது மாதிரி வந்து ரீஓப்பன் பண்ண கேஸை வந்து வாதாடுறாரு. வாதாடினதுக்கப்புறம் வந்து இந்த கேஸை வந்து திரும்ப ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு வந்து ஜட்ஜ் வந்து உத்தரவிட்டார். திரும்ப வந்து ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. வந்து கோர்ட்டை வந்து ஆஜரான அவனை வந்து அடித்து விசாரிக்கிறாங்க. அடித்து விசாரிச்சான இப்போ வந்து அவன் வந்து சொல்கிறான், இது மாதிரி வந்து ரவுடி வந்து பணத்தெல்லாம் வந்து இந்த சாமியாட்டை வந்து ஒழிச்சு வச்சுருப்பான். இதை வந்து தெரிஞ்சிட்ட கவுன்சிலர் வந்து போலீஸ் ரைடர்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பான். அனௌன்ஸ் பண்ணனே வந்து அந்த வண்டியை அதுலேருந்து பணத்தெல்லாம் வந்து ஒரு வண்டி மூலமாக வந்து சுற்ற வச்சுருப்பான். சுற்ற வச்சு வந்து அதை போலீஸ்காரங்கிட்டே மாட்டவும் வந்து வச்சுருப்பான். இதெல்லாம் வந்து அந்த கவுன்சிலர் தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து அந்த பாடியை கவுன்சிலரை வந்து கடத்தி கொண்டு போய் வந்து கொன்று வந்து கடலை தூக்கி போட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் நிழகர் ரவி வந்து இவங்க பண்ணது வந்து 1 கொலை இல்லை 2 கொலை அப்படின்னு வந்து சொல்லுவார். அந்த ரவுண்டியை வந்து அடித்து பிடிச்சி வந்து கோர்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து அவரோட வீட்டு தோட்டம் வந்து இருக்கும். அங்கே வந்து தோண்டி வந்து ஒரு டெட் பாடியோட பணத்தை வந்து எடுப்பாங்க. எடுத்து அதை வந்து டெஸ்டிங் வந்து அனுப்புவாங்க. அனுப்புறது பார்த்தா அங்கே இருக்கிறது யாருன்னு பார்த்தா அது வந்து அவங்க அப்பாவோட டெட் பாடி. என்னென்னா வந்து கவுன்சிலரை வந்து இவங்க வந்து கொண்டுடுறாங்க. கொன்னதுக்கப்புறம் வந்து இந்த ரவுடியோட அப்பா தான் வந்து இறந்துட்டான்னு சொல்லிட்டு அங்கே வந்து வச்சிடுறான். ஊருக்கு முன்னாடி வச்சு வந்து அதை வந்து எல்லோரும் வந்து கண்மொழியிலே வந்து எரிச்சிடுறான் பாடியை, கவுன்சிலர் பாடியை, அவங்க அப்பா தான் சொல்லிட்டு. ஒரு நாள் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியாமல் போயிடுது, நெஞ்சொடி வந்துடுது. எப்படியாவது வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கெஞ்சிடாரு. ஆனால் வந்து இவன் வந்து ஹாஸ்பிட்டல் போகாமல் வந்து அவங்க அப்பா வந்து கழுத்தை நினச்சி வந்து கொண்டுடுறான். கொண்டுட்டு அவங்க வீட்டு தோட்டத்திலே வந்து போச்சிடுறான். போச்சோடனே வந்து அதை தான் வந்து போலீஸ்காரங்க வந்து தோண்டி எடுக்கிறாங்க. இது மாதிரி வந்து 2 கொலை பண்ணியிருந்ததும் இவன் தான் வந்து இது தெரியாமல் வந்து அவங்க அப்பாவி வந்து ஜெயிலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிழகர் ரவி வாதாடி வந்து ஜெயிலில் இருக்க அந்த அப்பாவியை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுதான் இந்த ஃபைண்டர் இந்த படத்தோட கதை. நன்றி.